கருணா, அண்ணா. கஜா உனக்கு ஃபோன் பண்ணானா? ஆமாண்ணே, இப்போ தான் ஃபோன் பண்ணார். திருவிழா முடிஞ்சதும் அவளை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் டைம் இல்லை. நீ ஒன்று பண்ணு, ஒரு ஃபோட்டோ கொடுத்தான்ல, அதை நம்ம பசங்களுக்கு உடனே அனுப்பி அவனுங்க சென்னையில் தேடட்டும். நம்ம போகிறதுக்குள்ளே அவனுக்கு கல்ல பட்டா உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சரிண்ணா, உடனே அனுப்புகிறேன். ஃபோட்டோவை எங்கே வச்சோம்? பைக்கில் இருக்கு. பைக்கில் தானே வச்சேன். ஃபோட்டோவை காணோமே, எங்கே போயிருக்கோம்? அண்ணா, என்னென்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, பைக்கில் நான் ஒரு கவர் வச்சுருந்தேன், அதை காணும். அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓ, அந்த கவரா? உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? அது இல்லனா, நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல, அப்போ நீங்க பைக்ல கிளம்பும் போது கவர் கீழே விழுந்துருச்சு. அதை நான் தான் எடுத்துட்டு வந்து இந்து அக்கா கிட்ட கொடுத்திருக்கேன். இந்து கிட்ட கொடுத்திருக்கியா? ஆமாண்ணே, இருங்க நான் போய் கேக்குறேன். இந்து ஏன் இதை நம்ம கிட்ட சொல்லல? இந்து அக்கா, நான் ஒரு கவர் கொடுத்தேன்ல, அது அண்ணன் கிட்ட கொடுக்கலையா? மறந்துட்டீங்களா? இந்தாங்க பாயாசம். நான் எடுத்துக்கிறேன். ஆமா, அந்த கவர் எங்க? கருணா தேடுறது இவதானு தெரியாம இவளே அந்த கவரை பத்தி சொல்லிட்டு போறாளே. ஏய், என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட தான் நான் கேட்குறேன். அந்த கவர் எங்க? இங்கதான் எங்கேயோ வச்சேன், ஞாபகம் வரல. இரு பாக்குறேன். பாக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்பதானே கொடுத்தா, அதுக்குள்ள எங்க வச்சேன்னு மறந்து போச்சா? பாரு. பாக்குறேன்னு சொல்றேன்ல, எதுக்கு டென்ஷன் ஆகுற? இரு தேடி பாக்குறேன். ஏய், உனக்கு ஏன் இவ்வளவு மறதி வருது? எனக்கு புரியவே இல்லை. மறந்தா மறந்ததுதான். ஏன் மறதி வருதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மறதி என்ன வரேன்னு சொல்லிக்கிட்டா வருது? என்ன கேள்வி இது? இப்ப ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? அது முக்கியமான கவர், அதனால தான் கேட்கிறேன். அப்படி என்ன முக்கியமான கவர்? திருவிழாவுக்கு வர்றதுக்கு அந்த கவர் உனக்கு எதுக்கு? ஒரு பொண்ணை தூக்க சொல்லி கிருபான்னு சொல்லியிருக்காருன்னா இவ டென்ஷன் ஆவாளே. ஏய், உன்னதான் கேக்குறேன். அந்த கவர்ல அப்படி என்ன இருக்கு? நீ ஏன் இந்த தேடு தேடுற? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தேடுனா தேட. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அந்த அளவுக்கு அதுல என்ன இருக்கு? இவ என்ன சொன்னாலும் மாற மாட்டான். மகானு தெரிஞ்சா கண்டிப்பா அவளை தூக்கிடுவான். இதனால இவன் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஏய், தேடுறி, தேடு. இங்க இல்ல, நான் ரூமுக்கு போய் பாக்குறேன். இதானே மெக்கானிக் செட்டுமோ இவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு. பார்க்கிங் சொல்லி வாடகை வாங்குறாங்களா? வண்டி நல்லா தான் இருக்குது, தூக்கிடுவோமா? சி, திருவிழாவுக்கு வந்து திருடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க புத்திய. சிஸ்டரு, என்ன சிஸ்டர்? பாண்டி, அந்த மகாவே வந்து கருணா கிட்ட அந்த கவர் என்கிட்ட கொடுத்ததா சொல்லிட்டா. ஐயோ,
அவன் கவருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கிருபா மாமா இவன் கிட்ட அந்த போட்டோவை கொண்டு வான்னு கேட்டிருக்காரு. இவன் உடனே அந்த கவரை கூடன என்னைய பாடா படுத்துறான். நான் எங்க வச்சேன்னு தெரியலன்னு தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்றது? பாண்டி, சார் மாப்பிள, நான் இங்க போய் யார்டா இரு பேசுறீங்க? அண்ணா ஒரு நிமிஷம். இல்லடா அண்ணன் ஒரு கவர் கொடுத்தாருல, ஆமா. அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா என் ரோதகம் மட்டும் அறிவிட்டவன அந்த கவர் தான் அங்க இருக்கே. டேய் எங்கடா இருக்கு? அங்க இரு எடுத்துட்டு வரேன். அண்ணா நான் கூப்பிடுறேன். இதானே? கொடு. அண்ணா 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 லைன்ல இருக்கீங்களா? சொல்லு. போட்டோ கிடைச்சிருச்சுண்ணே, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம் உனக்கு நல்லா தெரியும். பார்த்து சீக்கிரம் முடி. எல்லாம் புரியுதுண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. அதை கிருபானை உடனே பண்ண சொன்னாருண்ணே, நான் Okay. பாத்துக்கிறேன். பாண்டி, ஒரு ஐடியா. அவன் இந்த போட்டோவை பார்த்தா தானே தூக்குவான். இவளுக்கு பதிலா வேற ஒரு போட்டோ வச்சுட்டா? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? நீ ஒண்ணு பண்ணு. ஏஐல வேற ஒரு பொண்ணோட போட்டோவை ரெடி பண்ணி இந்த கவர்ல வச்சு என்கிட்ட வந்து கொடு. நான் அவன் கிட்ட கொடுத்துறேன். அவன் வந்து என்கிட்ட கேட்டா இந்த கவரை நான் அவன் கிட்ட கொடுத்துறேன். அவன் இந்த பொண்ணை பார்த்துட்டு ஊரெல்லாம் தேடட்டும். அதுக்குள்ள திருவிழாவே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் பார்த்துப்போம். சூப்பர் சிஸ்டர், நல்ல ஐடியா. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தரேன். மறக்காம பாம்பு கொஞ்சம் ஊத்திடுங்க.